ஒரு விமானத்தை உருவாக்க ஒரு கம்பெனியோட மொத்த எதிர்காலத்தையும் பணைய வைக்க முடியுமா? 1960களில் போயிங் அப்படிதான் ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. அவங்க உருவாக்க போற இந்த விமானம் அந்த காலத்துல இருந்த வேற எந்த பயணிகள் விமானத்தை விடவும் ரொம்ப பெருசு. அந்த விமானத்தை கட்டமைக்கிறதுக்கு போயிங் கிட்ட ஒரு ஃபேக்டரி கூட இல்ல. அதை ஹேண்டில் பண்ண ஏர்போர்ட்ஸும் ரெடியா இல்ல. இன்னும் முக்கியமா இந்த ஏர்பிளேன் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமான்னு போயிங்கே தெரியல. ஆனா அவங்க பின்வாங்கல. ஒரு பெரிய டீம் வெறும் 29 மாசத்துல உலகத்துல யாருமே பார்த்திராத ஒரு ஏர்பிளேனை உருவாக்குனாங்க. பிப்ரவரி 9, 1969 அந்த ஏர்பிளேன் முதல் முறையாக வானத்துல பறந்துச்சு. அதுதான் போயிங் 747. இந்த ஒரு ஏர்பிளேன் நம்ம டிராவல் பண்ற விதத்தையே மாத்திடுச்சு. ஆனா 747 எப்படி உருவாச்சு? எதுக்காக போயிங் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க? எப்படி இந்த ஏர்பிளேன் உலகத்தோட மோஸ்ட் ஃபேமஸ் ஏர்கிராஃப்டா மாறிச்சு? இன்னைக்கு 747 ப்ரொடக்ஷனே இல்லாம போகிற அளவுக்கு என்ன ஆச்சு? இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். வெல்கம் டு மார்க்னோவா. 1950களில் கமர்ஷியல் ஏவியேஷன்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருந்துச்சு. பிஸ்டன் இன்ஜின் ஏர்கிராஃப்டுக்கு பதிலா ஜெட் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் வர ஆரம்பிச்சது. போயிங் 707 மாதிரியான ஏர்கிராஃப்ட்னால ரொம்ப வேகமாகவும் ரொம்ப தூரமாகவும் பயணிக்க முடிஞ்சது. அதனால இன்டர்நேஷனல் ஏர் டிராவல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மக்களுக்கும் அஃபோர்டபுளா மாற ஆரம்பிச்சது. ஆனா இந்த மாற்றம் ஒரு புது ப்ராப்ளத்தை கொண்டு வந்துச்சு. பேசஞ்சர் எண்ணிக்கை வேகமா அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. விமான நிலையங்கள்ல நெரிசல் உருவாக ஆரம்பிச்சது. ஏர்லைன்ஸ்க்கு அதிகமான பேசஞ்சர்ஸை கேரி பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. ஒரே ஃபிளைட்ல அதிகமான பேசஞ்சர்ஸை கூட்டிட்டு போனா இண்டிவிஜுவல் சீட் காஸ்டோட ரேட் குறையும். அப்போ பயணிக்கிற ஒவ்வொரு பயணிகளுக்கும் செலவு குறையும். இந்த சமயத்துல தான் ஒரு ஏர்லைன் போயிங் கிட்ட ஒரு பெரிய கோரிக்கையை வச்சாங்க. அந்த ஏர்லைன் பேனாம். அந்த காலத்துல அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்ல பேனாமும் ஒண்ணு. அதோட தலைவர் வான் ட்ரிப். இவரு 707 விட 2 மடங்கு பெருசான ஏர்பிளேன் வேணும்னு போயிங் சிஇஓ வில்லியம் ஆலன் கிட்ட ஒரு சேலஞ்ச் வச்சாரு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்க இந்த ஏர்பிளேனை பில் பண்ணா நான் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னாரு. இதுக்கு போயிங் சிஇஓ வில்லியம் ஆலன், நீங்க வாங்குனீங்கன்னா நான் பில் பண்ணி தரேன் அப்படின்ட்டு சொன்னாரு. இந்த ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து ஏவியேஷன் ஹிஸ்டரியோட ஒரு பெரிய அத்தியாயம் ஆரம்பிச்சது. 1966ல பேனாம் 25 போயிங் 747 ஏர்கிராஃப்டுக்கு ஆர்டர் போட்டுச்சு. ஆனா இப்ப போயிங்க்கு ஒரு கேள்வி, இந்த பிளேன் எப்படி இருக்கணும்? முதல்ல போயிங் யோசிச்சது ஒரு டபுள் டெக்கர் ஏர்பிளேன். கீழே ஒரு பேசஞ்சர் டெக், மேல இன்னொரு பேசஞ்சர் டெக். இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல ஐடியா மாதிரி தெரியும். ஆனா எமர்ஜென்சி வந்தா இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில பேசஞ்சர்ஸை சீக்கிரமாக வெளியேற வைக்க முடியுமா? அது ஒரு பெரிய கேள்வி. அதனால போயிங் இன்ஜினியர் ஜோ சட்டர் தலைமையிலான ஒரு டீம் இன்னொரு புது யோசனைக்கு போச்சு. டபுள் டெக்கர் ஏர்பிளேனை உருவாக்க வேண்டாம், அதை விட ஒரு பெரிய அகலமான கேபினை உருவாக்கலாமே அப்படின்றது தான் அந்த ஐடியா. இதுதான் 747ஓட முக்கியமான திருப்பம். 2 அயல், பெரிய கேபின், அதிகமான சீட், அதிகமான கார்கோ ஸ்பேஸ். இந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த காலத்துல புதுசா இருந்துச்சு. 747 தான் போயிங்கோட முதல் ஒயிட் பாடி ட்வின் அயல் பேசஞ்சர் ஏர்பிளேன். ஆனா 747 பார்த்த உடனே நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மேல இருக்கிற ஹம்ப். அந்த ஹம்ப் பார்வைக்காக மட்டும் டிசைன் செய்யப்படல. 747 பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் மட்டும் இல்லாம ஃப்ரைட்டராகவும் பயன்படுத்தணும்னு போயிங் ஆரம்பத்திலேயே யோசிச்சிருந்துச்சு. கார்கோவை முன்னாடி இருந்து லோட் பண்றதுக்கு ஒரு பெரிய நோஸ் டோர் இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும். அதனாலதான் பைலட்ஸ் இருக்க காக்பிட்டை மேல தூக்கி வச்சாங்க. அதுதான் 747ஓட ஃபேமஸ் ஹம்ப். அப்ப யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், ஒரு இன்ஜினியரிங் தேவைக்காக உருவான இந்த ஹம்ப் ஒரு நாள் உலகம் முழுக்க 747 அடையாளம் காட்டுற முக்கியமான ஒரு விஷயமா மாறும்னு. இந்த பிளேனை டிசைன் பண்ணிட்டே இருந்த போது இன்னொரு புது கேள்வியும் வந்துச்சு. இவ்வளவு பெரிய பிளேனை எங்க பில்ட் பண்ண போறோம்? எக்ஸிஸ்டிங் போயிங் ஃபேக்டரியில அதை அசெம்பிள் பண்ண முடியாது. அதனால வாஷிங்டன் ஸ்டேட்ல எவரெட்ல போயிங் ஒரு புது ஃபேக்டரியை கட்ட ஆரம்பிச்சது. அதாவது ஒரு ஏர்பிளேனை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டரியை பில்ட் பண்ண வேண்டிய நிலை. இந்த ஃபேக்டரி இன்னைக்கும் வால்யூம் அடிப்படையில உலகத்தின் ரொம்ப பெரிய பில்டிங்கா தான் இருக்கு. ஆனா ஃபேக்டரி கட்டுறது மட்டும் ப்ராப்ளம் இல்ல. 747 உருவாக்க போயிங்க்கு டைம் ரொம்ப கம்மி. இந்த குறுகிய டைம்ல பிளேனை உருவாக்குறதுக்காக ஜோ சட்டர் தலைமையில இருந்த இன்ஜினியர்ஸ் சில சமயங்கள்ல பகல் இரவு பார்க்காம ஒர்க் பண்ணாங்க. அவங்க டீமுக்கு ஒரு செல்ல பெயரும் வந்துச்சு, தி இன்கிரெடிபிள்ஸ். ஏன்னா வெறும் 29 மாசத்துல இவ்வளவு பெரிய பிளேனை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கப்பட்ட இந்த பிளேனை உண்மையிலேயே யாராவது வாங்குவாங்களா? ஏதாவது ஏர்லைன்ஸ் இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களா அப்படின்ற அடுத்த பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா 747 ப்ராஜெக்ட்டுக்கு போயிங் ரொம்ப பெரிய அளவுல பணம் செலவு பண்ணுச்சு. கம்பெனிக்கு இது ஒரு சாதாரண புது ஏர்பிளேன் ப்ராஜெக்ட் இல்ல. போயிங்கோட எதிர்காலமே இந்த ஏர்பிளேனோட வெற்றி மேலதான் இருந்துச்சு. சில பேர் இந்த ஏர்பிளேன் ரொம்ப பெருசு, இதுல இவ்வளவு
பேசஞ்சர்ஸ் யாரு டிராவல் பண்ணுவாங்க, ஏர்லைன்ஸ்க்கு இது தேவையில்லை, இந்த ப்ராஜெக்ட் போயிங்க்கு பெரிய ஃபைனான்சியல் ப்ராப்ளமா மாறிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா போயிங் பின்வாங்கல. 747 உருவாக்கின இன்ஜினியர்ஸ்க்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான், இந்த பிளேன் பறக்கணும். அதே சமயத்துல போயிங் இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. அது 2707 சூப்பர்சானிக் டிரான்ஸ்போர்ட். அந்த காலத்துல சூப்பர்சானிக் வேகத்துல பறக்கக்கூடிய பிளேன்ஸ் தான் ஏவியேஷனோட ஃபியூச்சரா இருக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா பேசஞ்சர்ஸ் ரொம்ப வேகமா, அதாவது சானிக் ஸ்பீட்ல உலகம் முழுக்க டிராவல் பண்ண விரும்புவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா 747 மாதிரி ஒரு பெரிய விமானத்து மேல யாருமே ஆசை காமிக்கல. சில பேர் இதை ஒரு டெம்பரரி ஏர்கிராஃப்டா தான் பார்த்தாங்க. ஆனா ஹிஸ்டரி வேற ஒரு முடிவு எடுத்துச்சு. சூப்பர்சானிக் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்க்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. ஆனா அந்த கனவு நினைச்ச மாதிரி நடக்கல. போயிங்கோட SST ப்ராஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங் நிறுத்தப்பட்டுச்சு. சூப்பர்சானிக் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி பெரிய அளவுல உருவாகல. 747 ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்ச அந்த ஏர்கிராஃப்ட் கடைசி வரைக்கும் வெளியே வரவே இல்லை. இதனால 747க்கு எதிர்பாராத அளவுக்கு நீண்ட வாழ்க்கை கிடைச்சது. ஆனா இப்ப எல்லாம் டிசைன் பண்ணியாச்சு, ஃபேக்டரி ரெடி, ஏர்பிளேன் ரெடி, இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ஒரே ஒரு கேள்வி, இது உண்மையிலேயே பறக்குமா? இந்த கேள்விக்கான பதில் பிப்ரவரி 9, 1969 வந்துச்சு. போயிங்கோட எவரட் ஃபேக்டரியில இருந்த ரன்வேல உலகத்தோட மிகப்பெரிய பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் நிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே 747 இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. விமானம் ரன்வேல வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. விமானத்தோட நோஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேல போகுது. ஃபைனலி 747 வானத்துல பறக்குது. முதல் ஃபிளைட் சக்சஸ்ஃபுல். போயிங் எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க் இப்போ நிஜமாயிடுச்சு. ஆனா இது ஒரு டெஸ்ட் ஃபிளைட் மட்டும்தான். பேசஞ்சர்ஸ் எப்போ இதுல பறக்க போறாங்க அப்படின்ட்டு உலகத்துல இருந்த நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஜனவரி 22, 1970 பேனாம் ஏர்லைன்ஸ் 747ஓட முதல் கமர்ஷியல் ஃபிளைட்டை ஆப்ரேட் பண்ணுச்சு, நியூயார்க்ல இருந்து லண்டன் வரைக்கும். இந்த பிளேன் லண்டன்ல லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் கூடியிருந்தாங்க. அந்த நாள்ல இருந்து கமர்ஷியல் ஏவியேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குற விதமே மாறி போயிடுச்சு. 747 முதல் முறையா பார்த்த பேசஞ்சர்ஸ்க்கு அதோட சைஸ் மட்டும் ஷாக் இல்ல, அதோட கேபின் ரொம்ப பெருசு, 2 அயல்கள் இருக்கு, மேல ஒரு தனி அப்பர் டெக். அந்த காலத்துல சில ஏர்லைன்ஸ் இந்த அப்பர் டெக்கை லாஞ்சாவும் பாராவும் யூஸ் பண்ணாங்க. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் கொஞ்ச நாட்களுக்கு இந்த அப்பர் டெக்ல பியானோ பார் கூட வச்சிருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு ஃபிளைட்ல சீட் ஸ்பேஸ் கொஞ்சம் டைட்டா இருந்தாலே நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல ஒரு பேசஞ்சர் ஏர்பிளேன்ல பியானோ பார் இருந்துச்சு. அதுதான் 747ஓட லெகசி. அது வெறும் ஒரு ஏர்பிளேன் மட்டும் இல்ல, அது ஒரு அனுபவம். 747 எந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் மக்கள் அதை திரும்பி பார்ப்பாங்க. 747 வச்சிருக்க ஏர்லைன்ஸ்க்கு அது ஒரு தனி பெருமை. பைலட்ஸ்க்கு அது ஒரு ட்ரீம் ஏர்கிராஃப்ட். அதோட காக்பிட்ல இருந்து அதோட பெரிய ரக்கைகள் வரைக்கும் எல்லாமே அந்த காலத்துல ஒரு இன்ஜினியரிங் அதிசயம். அதனாலதான் 747க்கு ஒரு பேர் கிடைச்சது, குயின் ஆஃப் தி ஸ்கைஸ். ஆனா 747ஓட உண்மையான வெற்றி அதோட சைஸ்ல மட்டும் இல்ல, அது கொண்டு வந்த மாற்றத்துல தான் இருக்கு. ஒரு ஃபிளைட்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணலாம், டிரான்ஸ் ஓஷியானிக் ரூட்ஸ்ல பறக்கலாம். இதனால ஏர் டிராவல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமான மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. போயிங்கோட கணக்குப்படி 747 மொத்தமாக 3.5 பில்லியனுக்கும் அதிகமான பேசஞ்சர்ஸ் கூட்டிட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம 747 ஒரு பேசஞ்சர் ஏர்கிராஃப்டா மட்டும் இல்லாம கார்கோ ஏர்கிராஃப்டாவும் ஒரு பெரிய வெற்றி பெற்றது. பெரிய ஃபியூசலாஜ், முன்னாடி திறக்கிற நோஸ் டோர், அதிகமான கார்கோ கெப்பாசிட்டி, இதெல்லாம் சேர்த்து 747 ஏர் கார்கோ உலகத்துல ரொம்ப முக்கியமான ஏர்கிராஃப்டா மாத்திருச்சு. இதை தொடர்ந்து போயிங் புது வெர்ஷன்ஸை கொண்டு வந்துச்சு. 747-200, 747-300, அப்புறமா 747-400. 1988 வந்த இந்த 747-400 புது காக்பிட் டெக்னாலஜி, மேம்படுத்தப்பட்ட இன்ஜின்ஸ், விங்லெட்ஸ் மாதிரி பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட வந்துச்சு. இந்த மாடல் தான் 747 ஃபேமிலிலேயே ரொம்ப வெற்றி பெற்ற ஒரு வெர்ஷனா மாறிச்சு. ஏர்லைன்ஸ்க்கு மட்டும் இல்லாம கவர்மெண்ட் யூஸுக்கும் இந்த 747 போச்சு. உலகத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு 747 தி ஏர்ஃபோர்ஸ் 1. அமெரிக்கன் பிரசிடென்ட் டிராவல் பண்ண பயன்படுத்துற இந்த ஏர்கிராஃப்ட் 747ஓட ஒரு மாடிஃபைட் வெர்ஷன். நாசாவோட ஸ்பேஸ் ஷட்டில சுமந்து போகவும் 747 பயன்படுத்தப்பட்டுச்சு. கார்கோ, பேசஞ்சர்ஸ், கவர்மெண்ட் மற்றும் நாசாவோட ஸ்பெஷல் மிஷன்ஸ், இந்த மாதிரி 747க்கு வேலை இல்லாத துறைங்கிறது ரொம்பவே கம்மி. ஆனா எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் மெதுவா வளர்ந்துகிட்டே இருந்துச்சு, அதுதான் செலவு. 1970களில் ஃபியூயல் பிரைஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. ஏர்லைன்ஸ்க்கு ஃபியூயல் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியமா மாறிடுச்சு. 747ல 4 இன்ஜின்ஸ், பெரிய பாடி, பெரிய கெப்பாசிட்டி, அதுல ஃபுல்லா பேசஞ்சர்ஸ் இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனா ஒரு ஏர்லைன்னால 747 ஃபுல்லா நிரப்ப முடியலனா அந்த பெரிய ஏர்பிளேன் ஒரு சுமையாக மாறலாம். அதே நேரத்துல போயிங் 777, போயிங் 787, ஏர்பஸ் A330, அப்புறமா ஏர்பஸ் A350 மாதிரியான புது ஜெனரேஷன் ட்வின் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் வர ஆரம்பிச்சது. 2 இன்ஜின்ஸ் மட்டும்தான், அதனால ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகம். ஏர்லைன்ஸ்க்கு எல்லா நேரத்திலையும் அவ்வளவு பெரிய ஏர்பிளேன் தேவையில்லை. 4 இன்ஜின்ஸ் இருந்தது ஒரு காலத்துல அட்வான்டேஜ். ஆனா இப்போ அதே விஷயம் ஒரு டிஸ்அட்வான்டேஜா மாறிடுச்சு. பெரிய ஏர்போர்ட்ல மட்டும் இல்லாம இன்னும் பல ரூட்ஸ்ல
டைரக்டா பயணிக்க முடியும். ஸோ கனெக்ஷன் எதுக்கு, டைரக்ட் ஃபிளைட் இருந்தா போதும்னு பேசஞ்சர்ஸ்க்கும் ஒரு புது விருப்பம் வந்துருச்சு. இதுதான் 747ஓட பலவீனமா மாற ஆரம்பிச்சது. ஆனா 747ஓட கதையில இன்னும் ஒரு ஃபைனல் சாப்டர் இருந்துச்சு. 747ஓட ப்ரொடக்ஷன் 55 வருஷமா தொடர்ந்துச்சு. இந்த 55 வருஷத்துல போயிங் மொத்தமா 1574 ஏர்கிராஃப்ட உருவாக்குச்சு. ஆனா ஒரு நாள் எவரெட் ஃபேக்டரியில கடைசி 747ஓட அசம்பிளி முடிஞ்சது. டிசம்பர் 2022ல கடைசி 747 ஃபேக்டரியில இருந்து வெளியே வந்துச்சு. ஆனா அது பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் இல்ல, 747-8 ஃப்ரைட்டர். ஜனவரி 31, 2023ல போயிங் அந்த கடைசி 747 அட்லஸ் ஏருக்கு டெலிவரி பண்ணுச்சு. இதை தொடர்ந்து 747ஓட ப்ரொடக்ஷன் அபிஷியலா முடிவுக்கு வந்துச்சு. ஆனா இந்த முடிவுலயும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருந்துச்சு. லைஃப் கம்ஸ் a full circle அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போயிங் இந்த பிளேனை டிசைன் பண்ண போது ஃபியூச்சர்ல பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணலனா கூட கார்கோ ஏர்கிராஃப்டா யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிச்சு தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. 55 வருஷம் கழிச்சு கடைசி 747 ஒரு கார்கோ ஏர்பிளேனா தான் வெளியே வந்துச்சு. ஆனா ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுனால இந்த 747 பறக்காது அப்படின்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கும் நிறைய 747s கார்கோ ஆபரேஷன்ல பறந்துகிட்டே தான் இருக்கு. அட்லஸ் ஏர், யூபிஎஸ், கார்கோலக்ஸ் மாதிரி ஆபரேட்டர் 747 ஃப்ரைட்டர்ஸை இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. பேசஞ்சர் சர்வீஸ்ல இந்த 747 ரொம்ப ரேரா இருந்தாலும் கார்கோ வேர்ல்ட்ல இந்த பெரிய ஏர்பிளேனோட வேலை இன்னும் முடியல. சோ குயின் ரிட்டையர் ஆகல, அவளோட வேலை மட்டும் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. சோ 1970ல முதல் கமர்ஷியல் ஃபிளைட், 2023ல கடைசி டெலிவரி, 1574 ஏர்கிராஃப்ட், 50 வருஷங்களுக்கு மேலான ஒரு பயணம், பில்லியன்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ். ஆனா 747ஓட ஒரு பெரிய சாதனை ஒரு ஏர்பிளேனை விட பெருசு. இது மக்களோட உலகத்தையே சிறிதாக்கிடுச்சு. ஒரு காலத்துல ஒரு கான்டினென்ட்ல இருந்து இன்னொரு கான்டினென்ட்க்கு டிராவல் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். 747 வந்த பிறகு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஒரே ஃபிளைட்ல லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண முடிஞ்சது. இன்டர்நேஷனல் டிராவல் இன்னும் அதிகமான மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. போயிங் கூட 747 உலகத்தை சுருக்கிய ஏர்பிளேன்னு குறிப்பிடுது. அதுதான் 747ஓட உண்மையான வெற்றி. அது வெறும் பெரிய ஏர்பிளேன் இல்ல, அது ஒரு காலத்தையே உருவாக்கின ஏர்பிளேன். இன்னைக்கு 747 கட்டமைக்காம ஃபேக்டரி லைன் எல்லாமே அமைதியா இருந்தாலும் வானத்துல அந்த 4 இன்ஜின் சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கு. அந்த பெரிய ரெக்கைகள், அந்த ஃபேமஸான ஹம், அந்த சைஸ், 747 பார்த்த உடனே இது 747 அப்படின்னு சொல்ல முடியும். யாரும் அதை நமக்கு சொல்லி கொடுக்கணும்னு தேவையில்லை, அந்த ஒரு வடிவம் மட்டுமே போதும். ஒரு காலத்துல போயிங்கோட மொத்த எதிர்காலத்தையும் பணையம் வச்ச ஏர்பிளேன் இன்னைக்கு ஏவியேஷன் ஹிஸ்டரியோட ஒரு பெரிய அடையாளமாக நிக்குது. ஒரு நாள் இப்ப பறந்துட்டு இருக்க 747ஸும் வானத்துல இருந்து கீழே வரும். அந்த நாள் ஒரு ஏர்பிளேனோட பயணம் மட்டும் முடியாது, ஒரு காலத்தோட பயணமே முடியும். ஆனா அது வரைக்கும் நீங்க எப்பவாவது ஸ்கைல ஒரு 747 பறக்கிறத பார்த்தா கொஞ்ச நேரம் நின்னு பாருங்க. ஏன்னா நீங்க வெறும் ஏர்பிளேனை மட்டும் பார்க்கல, ஏவியேஷன் ஹிஸ்டரியோட ஒரு பகுதியை பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையட்டும்.